ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு காய்ஸ் நம்ம சர்வைவல் சீரீஸில் உங்களை பார்த்து. ஆமாம், ரொம்ப நாள் லேட் ஆகிடுச்சு, அதுக்கு மன்னிச்சிருங்க. பிகாஸ் ஆஃப் சம் ப்ராப்ளம்ஸ் லைவ் போட்டுட்ருந்தேன், ஸோ இதை மறந்துட்டேன். சரி, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ட்ரையல் சாம்பரை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்மகிட்ட தேவையான லூட்ஸ் இல்லை தான், பட் பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, ட்ரையல் சாம்பர் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. அதாவது ஒரு மலை இருந்திருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து இருங்க, கொஞ்சம் கிட்ட போய்க்கிறேன். அங்கே ஒரு மலை தெரியுதுல்ல, அதுக்கு பேக் சைடில் தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், வந்தாச்சு. இதுதான் அந்த இடம். ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து டிக் பண்ண போகிறோம். இங்கேருந்து டிக் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து கிடச்சிரும் நமக்கு. ஓகே, டிக் பண்ணிட்டு கைஸ் வந்து வந்துட்டோன்னு நினைக்கிறேன். நானும் தோண்டிகிட்டே வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா இந்த கல் கிடச்சிது. ஃபுல்லாக கிராவல் ஆகுது, ஒரே தொல்லையாக இருக்குது. ஸோ அந்த கிராவல் உடச்சிட்டு தோண்டி பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்குது கைஸ். அதனால் வாட்டர் பேக்கெட்டே கூட எடுத்து வந்ததுனால ஈஸியாக இங்கேருந்து கீழே இறங்கி ஸோ வந்து பேக் வேறு ஃபுல்லாக இருக்குது, இன்வென்ட்ரி வேறு. ஸோ ஃபுல்லாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓகே, இதை உடைப்போம். உடடா வேஸ்ட்டு கைஸ், அதில் எதுவும் கிடைக்கல. ஸோ இங்கே ஒரு ரூம் இருந்தது. அங்கே என்ன இருக்குன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே ட்ரம்லலாம் வந்து என்ன இருக்குன்றதை பார்க்கலான்ட்டு யோசித்தேன். இதை உடச்சேன். இதில் ஒரு எமரால்டு கிடச்சிது. அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டு தேவையான பொருளை எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஹாப்பர் இருந்தது, அதை உடச்சிக்கிட்டேன். அதையும் நான் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துக்கு வந்தால் இங்கே வந்து ஏதோ ஸ்ப்ரெட் ஆகுது கைஸ். அதாவது எப்படி சொல்கிறது, வாட்டர்லாம் ஊற்றுது, அதெல்லாம் என்னென்னு தெரில. அப்புறம் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நான் இந்த வாட்டர் பேக்கெட் இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து இங்கே வந்து என்ன கைஸ் இது பண்ணுறான், வந்து அவன் அடிக்குது. செம்மையாக அடிச்சிச்சு கைஸ், எனக்கு ஹெல்த்தையே குறைச்சி விட்டுச்சு அது. ஸோ என்ன பண்ணிட்டேன், உக்காந்துக்கிட்டு ஷீல்டு வச்சுட்டு அதுக்கிட்ட போய்ட்டு ஒரு அடியாக வந்து அடிச்சு அது மேலே பட்டுன்னு இருந்தது. ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகி ஸோ அதையும் ஒரு 4 அடியில் அதையும் முடித்து தம்பி கிளம்பப்பான்னு அமுச்சு விட்டாச்சு. நில்லு. அதை அமுச்சு விட்டுட்டு சரி அங்கே போய்ட்டு இந்த ராடை கலெக்ட் பண்ணுறேன். இன்னொன்று வந்துச்சு, அதையும் அடிச்சிட்டேன். ரெண்டுத்தையுமே அடித்து முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி திருப்பி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பிரிட்ஜ் பண்ணி அதை உடைக்கலான்னு ட்ரை பண்ணேன். எனக்கு அவ்வளோவா தெரியாது, இதை பார்க்கவே இல்லை. ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அதை உடைக்க முடியாதுன்னு எனக்கு தெரில. அப்புறம் தான் போய் பார்க்குறேன், அது உடைக்க முடியாது அயன் பிக்கெக்ஸ் வச்சுன்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், அதை உடைக்கலாமா இல்லையான்ட்டு. அதையும் நான் உடைக்கிறேன், உடையவே மாட்டேங்குது. இதிலே தெரிஞ்சு நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு பாருங்கள் கைஸ். மறக்காமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் இதெல்லாம் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் வந்து இந்த பக்கம் மேலே ஏறி போகலான்னு வந்து ட்ரை பண்ணி ஏறி போய்கிட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே ஒரு ஆப்பர் மாடிச்சு. அந்த ஆப்பரில் ஏதாச்சும் இருக்கும் பார்த்தா ஒன்றுமே கொடுக்கல. ஏன்டா இப்படி இருக்கிறீங்க மாஜாங்க. அப்புறம் அந்த எடுத்துகிட்டு ஆப்பரையும் எடுத்து நம்ம சேக்கில் போட்டு இங்கே வந்து கொஞ்சம் தூரம் வந்து பார்க்குறேன். இங்கே நிறைய ஸ்கெலிட்டன் ஸ்பானர் இருந்தது. இவனுங்க என்னென்னா நமக்கு மேலே அறிவாளியாகிறானுங்க, அவனுங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறானுங்க. ஸோ நான் மாட்டிக்கிட்டேன், கிராஸ் ஃபயர் ஆக போகுதுன்னு நினச்சேன். சரி, அவனுங்களே அடிச்சுக்கிட்டு இதில் வேறு ஒருத்தன் கீழே விழுந்துட்டான். அவனுங்க அடித்ததில் அவன் அடிக்க 2 பேர் போயிட்டானுங்க, அவனுங்க 2 பேர் விழுந்துட்டானுங்க. இந்த பாருங்க, ஒருத்தன் வந்து அங்கே நிற்கிறானா, அவனையும் நான் அடிக்க ட்ரை பண்ணுவேன், என்னால் முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இந்த வந்து ஃபுல்லாக டார்ச் வைக்கலான்னு டார்ச் வைப்பேன். அப்புறம் வைக்க முடியாது, வைக்கிற அளவுக்கு வச்சுட்டு சுற்றி கவர் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் டேர்ட்டை வச்சு. அதுக்கப்புறம் டேர்ட்டை வச்சு கவர் பண்ணிவிட்டு இருங்க, இங்கே கொஞ்சம் கவர் பண்ணி அப்புறம் வந்து கொஞ்சம் சைடில் வந்து பார்த்தா ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கும்போது இங்கே ஜம்ப்பு போட்டு கீழே விழுந்துருவேன் கைஸ். அப்புறம் தான் எனக்கு ஒரு ஆச்சரியம், ஏன்னா 3 பேர் இருக்கானுங்க. அவ்வளோதான், பின்னாடிலேருந்து ஒருத்தர் அடிக்கிறான், முன்னாடிலேருந்து ஒருத்தர் அடிக்கிறான். அங்கே பாருங்கள், பின்னாடிலேருந்து முன்னாடி 2 பேர்கிட்ட டாச் பண்ணி எப்படியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தப்பிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னால் முடிஞ்ச வரையும் தப்பிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு பிளாக்கை போட்டு அவ்வளோதான், பிளாக்கை போட்டு அப்புறம் இங்கே வந்து இவன் வந்து இங்கே நிற்கிறான். 3 பேருமே இங்கே தான் இருக்கிறானுங்க. செம்மையாக வந்து ஹெல்த்தை வந்து குறைச்சி விட்டானுங்க. அவனுங்களுக்குள்ளே அடித்து நம்ம ஷீல்டை வச்சு அவனுங்க மேலே அடிக்க வச்சு
எப்படி ஒருத்தனை கொண்டுட்டான், அடுத்தது இவன் தான். சரி ஈஸி ஏந்து போய் அடித்து முடிச்சிடுவோன்னு முடிச்சிட்டேன் நான். சரி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அப்படியே உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு பசிக்குதுன்னு சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி உள்ளே போய் பார்க்குறேன். ஒரு செஸ்ட் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணால் உள்ளே ஆரோ ஊற்றுருக்கானுங்க. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் அங்கே என்ன தெரியுதுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அப்புறம் சரி நானும் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஹெல்த்தை ஏற்றிப்போம். ஹெல்த்து ஏறலன்னா ஷட் வாட்டர் அடி ஹெல்த்தை ஏற்றுறதுக்கு கூட ஏன்டா இப்படி ஆகுது. கைஸ் சர்வைவல் சீரிஸ் வீடியோஸ் வந்து நான் கொஞ்சம் வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து அதை நான் அப்புறம் அப்லோட் பண்ணுறேன். டைம் கிடச்சிதான் அப்லோட் பண்ணுறேன் கைஸ். அந்த ஓகே இது என்ன இருக்குது, இதில் உடச்சா வந்து நிறைய எமரால்டு தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த எமரால்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பாட்டு வேறு. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் கைஸ். கொஞ்சம் அதாவது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அங்கங்கே வந்து இது பண்ணுவேன், சொதப்புவேன். ஏன்னா இது என் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, ஒரு 3rd டைம் நினைக்கிறேன் வாய்ஸ் இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மாதிரி இந்த மாதிரி போச்சேன்னு இறங்கினேன் கைஸ். இங்கே தான் கைஸ் எனக்கு ஆப்பே ஆரம்பிச்சுது. உள்ளே போய் நான் வந்து பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை. நாடா இது ஒன்றுமே இல்லாதது காடா, இது உள்ளே வந்தேன்னு யோசிச்சுருந்தேன். அப்புறம் இது உடச்சேன், என்னடா இது லேம்ப் மாதிரிக்குது அப்படின்ட்டு இது எடுத்துக்கிட்டு திருப்பியும் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஏற தம்பி. ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு நான் ஒரு 50 லைக்ஸ் கிட்டே வைக்கிறேன், நீங்கள் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இது பேர் என்னன்னு தெரில. இதுக்கு ஒரு கீ கிடச்சிது. அந்த கீ எடுத்தது உள்ளே போட்டேன். அதுலேருந்து இன்னும் டிஸ்க்கு வந்தது, எமரால்டு வந்தது, டைமண்ட்லாம் வந்துச்சு. போடு டைமண்ட்லாம் வருது சொல்லிட்டு அப்புறம் திரும்பி பார்த்தா வார்டன் ஸ்பானாவா அந்த இதுவெலாம் வந்து சாயில்லாம் தெரியும்ல, அது இங்கே இருக்குது. அப்புறம் நான் வந்து இங்கே வார்டன் இருக்க போகிறான்ட்டு தைரியத்தில் பயந்துக்கிட்டே இருந்தேன் நான், வார்டன் வருவான் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து இங்கே ஒரு ஸ்பான் இருந்துச்சு, அதையும் வந்து இந்த மாதிரி டார்ச் வச்சு கவர் பண்ணிவிட்டு இன்னொரு கீ கிடச்சிது கைஸ். அந்த கீ எடுத்துன்னு போய் அதில் போடலான்னு பார்த்தா அதில் போட முடியாது போல். அப்புறம் தான் வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், இதில் ஒன்றுத்தில் தான் போட முடியும்ன்ட்டு. அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படி இப்படி சுற்றிக்கிட்டு இருந்தேன் நானும். சரி அப்புறம் கீழே இறங்கினா இங்கே பார்த்தா பக்கத்தில் தான் இருக்குது போல் அது. சரி வேணாம் வம்புன்ட்டு இந்த பக்கம் போனேன். இங்கே பார்த்தா இன்னொன்று இருந்தது, அதில் வச்சு விட்டா அதில் என்ன கிடச்சிது, விண்டு சார்ஜ் கிடச்சிது கைஸ். அப்புறம் வேறுனா ஒரு ஆரோஸ், பாய்சன் ஆரோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆரோ வச்சு என்ன பண்ணுறது தெரியல, அதே எடுத்து வச்சுக்கிட்டேன். தேவையில்லாத குப்பையில் கீழே போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே ஒரு பார்ட் இருந்துச்சு, அதை தெரியாமல் அது உடைக்கிறன்ற பேரில் அடிச்சிட்டேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து இடம்லாம் எப்படி வித்தியாசமாகுது நம்பர் பார்த்தா இங்கே ஒரு ஹாப்பர் இருந்துச்சு. ஸோ அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு திருப்பி வந்து மேலே போகலாம் அப்படின்ட்டு மேலே ஏறி வந்தேன். சரி என்ன இது இருக்குமா, இது உடைக்க ட்ரை பண்ணேன், இதுவும் உடையாது போல். லேட்டாக உடஞ்சிச்சு. அப்புறம் இந்த பக்கம் போய் பார்த்தா ஒன்றும் இல்லை. அப்புறம் இங்கே ஒரு பார்ட் இருந்துச்சு, அதுலேயும் ஒன்றும் பெருசாக இல்லை கைஸ். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் இந்த விண்டு சார்ஜை பொறுத்து மாசாக ஏறி வந்தேன் கைஸ். அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத அந்த பொருளாக போட்டுட்டு கைஸ் உங்ககிட்ட இன்னொன்று சொல்லணும். இதுக்கப்புறம் வீடியோ கட் பண்ணிருக்கேன், ஏன்னா வந்து அவ்வளோதான். இது ஏன்னா பாதி பொருள் போயிடுச்சு இங்கேயே. நான் வந்து ஜாம்பிக்ஸ் கிட்ட அடிப்பட்டு செத்ததை வந்து ரெக்கார்டே பண்ணல. ஸோ அப்படியே விட்டுக்கிறேன், ரெக்கார்டிங் ஆனே பண்ணல, அதுக்காக மன்னிச்சிருங்க. ஸோ எங்கள் கடையில் இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் எமரால்ஸ் தான் நிறைய கிடச்சிது கைஸ். டைமண்ட் போச்சு, நிறைய எமரால்ஸ் போயிடுச்சு, 30-40 எமரால்டு போயிடுச்சு கைஸ். ஸோ சேட். அது வந்து சரி அப்புறம் கிடச்ச பொருளெல்லாம் கையில் வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். கையில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் அங்கே ஒருத்தர் தான், அவனையும் அடிக்கலான்னு அப்படியே அடிச்சுட்டு அப்புறம் வந்து இந்த பக்கம் போகலான்னு பார்த்தேன், ட்ரை பண்ணேன். அங்கே ஏதோ இருந்தது, அதையும் உடைச்சேன். அதே இது பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இந்த ஏணி இருந்தது, ஸோ அதை பிடிச்சி மேலே போய்ட்டு அப்படியே இந்த பக்கம் ஜம்ப்பு ஓடு அப்படியே கைஸ். இங்கேருந்து அப்படியே பார்த்தேன் என்னென்ன ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா இல்லை திருப்பி போயிடலாமா, கடைசி லூட்டை வரையும் எடுத்துக்கிட்டு. ஏன்னா லாஸ் ஆன லூட்டே போதும், இதுக்கப்புறம் லூட்டை லாஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்பி காசுப்பட்டு சேர்த்து வச்சு இந்த 20 எக்ஸ்பி போய்ட போதுன்ட்டு
விட்டுட்டு நானும் செக் பண்ணியிருந்தேன் ஏதாச்சும் பக்கம் ஏதாச்சும் லூட்டு கீட்டு கிடைக்குமா அப்படின்ட்டு. அப்புறம் கீழே இறங்கிட்டேன். நானும் இறங்கிட்டு இங்கே ஒரு பாட்டு இருந்தது, அதை உடச்சி பார்த்தேன். அதுலேயும் எதுவும் இல்லை பெருசாக. ஸோ கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் போனேன். அப்புறம் 2 என்டர்பல் கிடச்சிது. ஸோ இது நமக்கு தேவைப்படும். அப்புறம் ஹனிகாமும் கிடச்சிது. சரி அதுவும் தேவையான எடுத்து வச்சுக்கிட்டேன் நானும். அப்புறம் இது 2 இருந்தது. சரி ஏதாவது பக்கத்தில் இருக்கான் பார்த்துட்டு அதையும் உடச்சி அதில் ஒரு 2 அயன் அடைச்சிது. அப்புறம் வந்த வழி பார்த்துட்டேன், அது ஏறி போயிடலாம் வளைக்காவது. கீழே ஒரு ஜோம்பி இருந்தது. ஸோ அதையும் இது பண்ணிட்டு ஜோம்பி வேறு கீழே இருக்குது, எப்படி இறங்குதுன்னு சொல்லாமல் இங்கேயே பிளாக்கை போட்டு அதான் இதோ இங்கேயே வந்து பிளாக்கை வந்து வாட்டர் பேக்கெட்டுக்கு பேஸ்ட் பண்ணிடலான்னு யோசிச்சிருந்தேன். அப்புறம் நானும் சுற்றி போகிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்புறம் தான் இங்கே ஒரு ஏணி இருந்தது, அதை பிடிச்சி திருப்பி போய் ஏதாச்சும் பண்ணலாமே உருப்படியான்ட்டு இங்கே ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சுற்றி முற்றி பார்த்தேன், எதுவும் கிடைக்கல. என்னடா பெட் இருக்குன்ட்டு உள்ளே போய் பார்த்தா 4 பெட் இருக்குது. அப்படியே இங்கேயே படுத்து தூங்கியிருந்தோன்னா நமக்கு ஏதாச்சும் லூட்டு பக்கத்தில் இருந்து எடுத்து வந்திருக்கலாம், டிஸ்பான் ஆகிருக்காதுன்னு நினச்சிருக்கேன். 3 வாட்டி செத்துட்டேன். ஸோ அதனால தான் கைஸ் பொருள் டிஸ்பான் ஆகிடுச்சு. அந்த கிளிப்பை ரெக்கார்ட் பண்ணி தானே ஈஸியாக இருந்திருக்கும். அப்புறம் இங்கேனா ஃபுல்லாக தனியாக இருக்குது என்று பார்த்தேன். பார்த்தேன். அப்புறம் திருப்பி ஏணி இருந்தது, சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கேன். எதுவுமே புரியல கைஸ் எனக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சரி இதுக்கப்புறம் கிளம்பிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு சும்மா போய் செக் பண்ணியிருந்தேன் எதாவது கிடைக்குமான்ட்டு. அப்புறம் இங்கே ஏதோ இருந்தது ஒரு சின்ன இடம், அப்படி இங்கே குச்சிடலாம் இங்கே அப்படின்ட்டு. அப்போட யோசிச்சு ஏதாச்சும் ஜாம்பிஸ் இருக்கான்ட்டு. ஓகே இங்கே ஒரு டார்ச்சை அங்கே ஒரு இது இருக்கிறத ஸோ இதுக்கப்புறம் வீடியோ கட்டாக இருக்கும் கைஸ். ஏன்னா பிகாஸ் நான் அதை ரெக்கார்ட் பண்ணல இதுக்கப்புறமும். அந்த இடம் இதுதான் கைஸ். இங்கே தான் 3 ஜாம்பிஸ் இருக்கா. இவனுங்களால தான் நான் என்னோடய லூட்டே இழந்து போயிட்டேன். கிட்டத்தட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன் எண்டிங்கிட்ட. இந்த ஒரு மேலே டார்ச் வைக்கலாம், வைக்க முடியாது. ஏன்னா மேலே நெரிச்சு மறைச்சுட்டு இருப்பானுங்க 3 குட்டி சாமியும். அவ்வளோதான் கைஸ், அந்த இடத்துலேருந்து வந்துட்டேன். இப்போ திருப்பி நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்ருக்கோம். வீட்டுக்கும் வந்தாச்சு. வெளியில் தான் பெட்டு வச்சுருக்கோம். ஸோ பெட்டை உள்ளே போட்டு நானும் தூங்கி எழுந்துட்டு உள்ளே போய் செஸ்ட்டில் போயிட்டு எடுத்து வந்த லூட்டெல்லாம் எடுத்துன்னு உள்ளே வைக்கலான்னு உள்ளே போய் கடன்ட்டு டைமண்டு, எமரால்டு, அயனு, அந்த ஸ்க்ராப் ஹோல்டிங் 10, பாய்சனஸ் ஷேரோ எல்லாத்தையுமே, ஒரு ஆக்ஸு, அந்த ஹாப்பர், அப்புறம் அந்த ட்ரீ எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ் நமக்கு கிடச்ச லூட்டு. இந்த ட்ரையல் சாம்பிள் எக்ஸ்போர்ட் பண்ணது பாதி லூட்டு நான் அங்கே பாதிலே இது காலி ஆகிட்டதுனால இல்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த ஒரு சீரீஸில் சந்திக்கிறேன். பாய்.